பாத்துட்டானே. இரட்டை குழந்தை என்ற செய்தியை அறிந்த செய்து அவன மிரண்டி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்ப வந்துட்டு தாமரையும் அவங்க அம்மாவும் கோயிலுக்கு போனாங்க இல்லையா? மாப்பிள்ளை வீடு பார்க்க சொல்லி ராஜாங்கம் சொல்லியிருந்தாரு. அத பார்க்கறதுக்காக போயிருந்தாங்க. ஆனா அங்க வந்துட்டு ஈஸ்வரி ஏற்பாடு பண்ண அந்த காமேஷ் பிச்சை அப்படிங்கிறவர பார்க்கறாங்க. பார்த்துட்டு அவர் வந்து ரொம்ப வசதியானவரு, பணக்காரரு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு. பேசாம இந்த மாதிரி ஒரு ஆள கல்யாணம் பண்ணா நல்லா செட்டில் ஆயிரலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு இருக்காங்க தாமரை. பேசிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஈஸ்வரியும் அவங்க பொண்ணும் சேர்ந்துட்டு இப்படி சேதுவும் தமிழ்ச்செல்வியும் சேர்ந்துட்டாங்க. அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு தான் வந்துட்டு ஸ்வீட் குடுத்தாங்க அப்படின்னு சொல்லி குடுக்குறாங்க. பேசிட்டு இதுக்கப்புறமா இவங்க போறாங்க. அப்ப ராஜாங்கம் வந்து 2 பேத்தையும் கூப்பிட்டு அனுப்புறாரு. தாமரையும் அவங்க அம்மாவும் போறாங்க. அப்போ என்னம்மா மாப்பிள்ளை பார்த்தீங்களா? கோயில்ல உங்கள பார்க்க சொல்லி தானே அனுப்புனேன். பார்த்தீங்களா? உங்களுக்கு புடிச்சிருக்கா? அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு முன்னாடியே தாமரையும் அவங்க அம்மாவும் பேசி வச்சிருக்காங்க. பேசாம நம்ம அந்த கோயில்ல பார்த்தோம்ல, அந்த மாரி பணக்காரருன்னு சொன்னோம்னா, அவங்க வந்து மாமா கிட்ட இத சொல்லுவோமா? அப்ப அவரு சரின்னு சொல்லுவாரு தானே அப்படின்னு சொல்லி பேசுறாங்க சாவித்திரி கிட்ட. அப்ப அவங்களும் சரி அண்ணன்ட்ட பேசி பார்ப்போம் அப்படின்னு முன்னாடியே பேசி வச்சிருக்காங்க. சோ ராஜாங்கம் கூப்பிட்டு, இப்படி மாப்பிள்ளை வீட பார்த்தீங்களா? அப்படின்னு கேட்கும்போது, சாவித்திரி என்ன சொல்றாங்கன்னா, அண்ணா அந்த சம்மந்தம் எங்களுக்கு வேண்டாம். நாங்க இன்னொரு மாப்பிள்ளை ஒருத்தர் பார்த்துருக்கோம். அவங்க நல்லா வசதியானவரு. அந்த சம்மந்தத்த முடிச்சு குடுங்கண்ணா அப்படின்னு சொல்றாங்க. யாரு என்னன்னு தெரியாம எப்படி சாவித்திரி நம்ம வந்துட்டு பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்கிறாரு. இல்லண்ணா அவங்கள விசாரிச்சு சொல்றேன். அப்புறமா நீங்க அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பண்ணி வைங்கண்ணா. ஆனா அவங்கள தான் வந்துட்டு தாமரைக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்றா அப்படிங்கிற மாரி தாமரை மேல பழிய போட்டுர்றாங்க. சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லிறாரு. பார்க்கலான்லாம் சொல்லாதீங்கண்ணா. அந்த இடத்தையே முடிச்சு குடுங்க. அந்த அந்த பையனுக்கே வந்துட்டு தாமரைய கல்யாணம் பண்ணி குடுங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க சாவித்திரியும். சரி அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லிறாரு. இங்க ஈஸ்வரிக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த விஷயத்த கேட்டுட்டு. சோ நம்ம பிளான் பண்ணபடி அவன வந்து வீட்டுக்குள்ள கொண்டு வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா வந்துட்டு அப்பதான் இங்க வந்து கனவு கண்டிருக்காங்க இல்லையா? அதாவது சேதுவும் அவங்க அப்பாவும் வந்துட்டு, "நீ இனிமே இந்த வீட்ல இருக்காத, வெளிய போ" அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்ற மாரி கனவு காண்றாங்க. அதுக்கப்புறமா அவங்க ரொம்ப யோசிக்கிறாங்க. ஏற்கனவே தமிழ்ச்செல்வி அப்படித்தானே யோசிச்சுட்டு இருக்கா. நம்மள இந்த வீட்ல திடீர்னு தொரத்தி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாள்ல. இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். ஒருவேளை நாளைக்கு கோவப்பட்டு சேதுவோ, ராஜாங்கமோ வீட்ட விட்டு வெளிய போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டா, தமிழ்ச்செல்வி எங்க போவா? என்ன செய்வா? அதனால ஒரு முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவ கூப்பிட்டு அனுப்புறாங்க. சேது வந்துட்டு என்ன அப்பத்தா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சேது எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி குடுக்கணும் நீ அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கறாரு. நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. நீ எந்த சூழ்நிலையிலும் தமிழ்ச்செல்வி வந்து இந்த வீட்ட விட்டு வெளிய போன்னு நீ சொல்லக்கூடாது. அது மட்டும் இல்லாம அவள விட்டு குடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நீ சத்தியம் பண்ணு. எப்படி இருந்தாலும் நாளைக்கு உங்க அப்பாவே வெளிய போ அப்படின்னு சொன்னாலும், இல்ல நான் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு நீ சொல்லணும். நீ விட்டு குடுக்க மாட்டல்ல அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கறாங்க. எதுக்கு என்னன்னுலாம் கேட்காதன்னு சொல்லும்போது, சரி அப்பத்தா கண்டிப்பா வந்துட்டு நான் இனிமே வந்து தமிழ்ச்செல்வி மேல கோவமும் படமாட்டேன். அவள வீட்ட விட்டு வெளிய போங்கிற வார்த்தை என் வாயிலிருந்து வரவே வராது. இது சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணி குடுத்துடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இனி வர்ற வீடியோல ஒண்ணொண்ணா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.